இந்த மாதிரி ஏரி வேலைக்கு போனோம் சார். நாங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி குடிக்க தண்ணி தாகமானுச்சு. அதனால் சரின்ட்டு அப்படி போனால் பக்கத்தில் தோப்பு இருந்துச்சு. 2 காய் எடுத்துன்னு வந்து சாப்பிட்டோம் பசிக்கு. அது வந்து நீங்கள் அது வரைக்கும் போன வரைக்கும் எங்கே போய் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சினேன் ஏரி வேலையே இல்லாத பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஆம்பளை தொண்டை இல்லாத போய்க்கிறோம். ஏமான குடும்பம் நாங்கள் எப்படி சார் போய்க்கிறது சொல்லுங்கள். என்ன இந்த இது போட்ட பூச்சாங்க இந்த இதுக்கு ரோடு வேலை செய்ய சொல்ல. அப்போ வந்து 320 ரூபான்னு போட்டாங்க. எங்களுக்கு 200 தான் கொடுத்தாங்க. அங்கே 220 ரூபாய் எடுத்துக்கினாங்க. என்ன ஒரு பள்ளத்தில் குழந்தை கூட வீழ்ந்து போச்சு சார். அங்கே போய் என்ன பிடிங்கிறேன்னு பிடிங்க. நான் நினச்சினா ஏரி வேலை புக்கே இல்லாத பண்ணிவிடுவேன் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தகுந்த ஆள் மாத்திரம் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, சாப்பிட அனுப்புகிறாங்க. அங்கே மாமியார் தோப்புக்கு போய் ஏரி வேலை இருக்க சொல்லி தோப்புக்கு போயிட்டு மாங்காய் எடுத்துன்னு வராங்க. என்ன அங்கே மாமியார் மாத்திரம் கேட்க மாட்டேன்றாங்க. மாடு கட்ட போகிறாங்க, கண்ணு கட்ட போகிறாங்க, எல்லாமே போகிறாங்க. அப்போ எப்படி சார் நாங்கள் என்ன கொடுத்தா கொலை கொத்த பண்ணிட்டோம். நாங்கள் எழுதி கொடுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி சார் நாங்கள் என்ன கொலையாக பண்ணிட்டோம் எழுதி கொடுத்து கேட்குறாங்க. எப்படி சார்? நாங்கள் ஏரி வேலைக்கு போனோம். தண்ணி தாகம். நாங்கள் தண்ணிக்கு போனோம். அங்கே போனால் மாங்காய் தோப்பு கிட்ட இருந்துச்சு. அங்கே போய் ஏதோ நாங்கள் அந்த மாங்காய் ஒன்று இருந்தது பயம் அதை எடுத்து பொறிக்க துணுன்னு வந்தோம். அதனால் அவங்க இந்த வேலைக்கே உங்களுக்கு நீங்கள் வேலையில் கிடையாது, நீங்கள் தோப்புக்கு எதுக்கு போனீங்க அப்படின்னு எங்களை நிறுத்திட்டாங்க. நாங்கள் வேலையை கொடுக்க மாட்டோம், எங்கே வேணாலும் போனாலும் நாங்கள் அட்டையும் பிடிங்குவோம், உங்களுக்கு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சாலினி தான் சொன்னது. அதுக்கு எல்லா வேலை செய்கிறாங்க, அதுக்கு தகுந்த ஆளுகள்லாம் எல்லா இடத்துலையும் அனுப்புது. எங்களை மட்டும் சாப்பாட்டுக்கு அனுப்பக்கூடாது. மொத்தம் எதுவுமே சாப்பாடு கீப்பாடு எல்லாம் தாளாங்கெல்லாம் எல்லாமே எடுத்துன்னு போனோம். அது மட்டும் அதுக்கு தகுந்த ஆளுக்கு அனுப்புது வீட்டுக்கு. அவ்வளோதான். சாலினின்றங்க யாரு? வேலை வாங்குற பொண்ணு. வேலையே கிடையாது. எங்கே போய் போய் என்ன பிடி ஆஃபீஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. பிடி ஆஃபீஸ் பார்த்தா நாங்கள் என்ன பிடி ஆஃபீஸுக்கு போங்க, தலைவர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா போங்க அப்படின்னு கூட சொல்லுது. ரோட்டு சேர்ந்ததுக்கு வந்து 300 ரூபா போடுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து 220 ரூபா போகுது. எங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்க இந்த ரோட்டு வேலைக்கு. ரோட்டு வேலை கூட நீங்கள் தான் செய்கிறீங்களா?